டியர் டுடே வில்லேஜ் பேப்பரோட பேலன்ஸ் பார்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 6th பார்ட்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹாஸ்டலில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்களை. அதே மாதிரி இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு உங்களை தேடிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆக்சுவலாக உங்களை கூட்டு போகலான்னு வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. உங்களோட டேடி வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி காரில் வந்துட்டு இருக்கிறப்போ, அதாவது அவருக்கே தெரியாமல் ஒரு மாதிரி அவரே அறியாமல் கடலை கலங்கி இருக்கும். ஏன்னு அவருக்கும் தெரியல. இதோட முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஜிமின் வந்துட்டு நேராக பாதி தூரம் வந்திருப்பாரு. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ரிட்டன் திரும்பி போயிட்டு இருந்திருப்பாரு. என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வீட்டில் இல்லை, அவர் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. மேபி நீங்கள் சியோவில் தான் இருப்பீங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு தெரியுது. ஆனால் அதில் அவ்வளோ பெரிய சிட்டி எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக ஜிமின் இந்த மாதிரி யோசிச்சுட்டு வரும்போது ஜேகே கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவரும் பிக் பண்ணுறாரு. ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எங்கப்பா வாயின்னு கூட்டிட்டு வந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜேகே திரும்பி கேட்குறாரு, என்னடா வாய் பேச மாட்டேங்கிற, கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டியா, என்ன கூட்டிகிட்டு வராமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஜிமின் மேலே நம்பிக்கையே இல்லை. ஒரு 50% நம்பிக்கை இருக்குது, 50% நம்பிக்கை கிடையாது. ஸோ ஜேகே வந்துட்டு துருவி துருவி கேள்வி கேட்டே இருக்காரு. அதனால ஜிமின் வந்துட்டு வண்டி ஒரு வாரமாக நிறுத்திட்டு இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு ஜேகே, நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோ. நான் வந்துட்டு வேணுனாலும் விட்டுட்டு வரல, அவள் வீட்டில் இல்லை. அப்போ வந்துட்டு நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சிவல் போயிருக்காடா. ஸோ எதுவுமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி சொல்லவும் ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. இது சிவல் வந்திருக்காளா, நீ வர சொன்னியா, எனக்கு திரும்ப எப்படா வர சொன்னேன்னு கேட்கவும், டேய் நான் வரவே சொல்லலை, அவள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிருக்காடா, பொய் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. பொய் சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜேகே, என்னால் தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு போயிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேறு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டதும் ஜேகே கடுப்பாகுது. நீ என்ன பண்ண, நீ தான் ஒரு மாதம் கழிச்சு வந்து கூட்டு போகிறேன் இல்லை, அவள் கொழுப்பெடுத்து அதுக்குள்ளே வந்தானா வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் வீட்டுக்கு வரல, ஒரு வீடு தெரியலையோ, எங்கேயா தப்பிச்சு போயிட்டாளாடா, காணாமல் போயிட்டாளா, தொலைஞ்சு போயிட்டாளா அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் வந்துட்டு இனிமேல் வந்து கூட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிமின் வந்து நடந்த எல்லாத்தையும் ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரிலாம் நீ பேச தெரியுமா உனக்கு, இப்படியெல்லாம் நீ வந்துட்டு சொல்லிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ ஒரு கோவம் தான், அதனால சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்துட்டு அப்போ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படின்னா அவள் சியோவில் இருக்கிறாளா, இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அவள் வந்துட்டு டெய்லி ஃபோன் பண்ணுறாளாம்மா வீட்டுக்கு, அதுவும் நம்மளோட வீட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்ததுன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜேகே. நான் எப்படி அவங்ககிட்ட போய் கேட்பேன், உன்னோட வீட்டு ஃபோன் நம்பர் உனக்கு தெரியலன்னு கேட்டாங்கன்னா நான் எங்கேருந்து சொல்லுவேன், நான் என்னென்னு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லவும் ஜேகேக்கு புரியுது. சரி ஓகே ஜிமி, நீ வந்துட்டு இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் ஹைவேல வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி ஓகே, நீ வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணு, இல்லை அப்படின்னா ஓகே நீ ரிட்டன் போனாலும் போயிடலன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துட்டாரு. அதனால வந்துட்டு ஜேகேக்கு அங்கேருந்து வரதுக்கு பக்கம் தான். அதனால ஜேகே அவரோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வராரு ஹைவேக்கு. ஸோ கரெக்டாக ஜிமினை மீட் பண்ணுறாங்க. ஜிமின் மீட் பண்ணதுக்கப்புறமா ஜேகேவை ஜிமின் கூட விட்டுட்டு ஜேகேவோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் தான், எதுக்குடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், எதுக்கு வந்தனா, நீ ஒருத்தனை போய் என்ன பண்ண முடியும், எங்கே போய் தேடுவேன். ஸோ முதல்ல அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோ பெரிய ஊருக்குள்ளே அலைய முடியாது. அவங்க வீட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறோம், அந்த ஃபோன் நம்பரை வாங்குறோம், அப்படியே வந்துட்டு அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு. ஓகேவா, இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்துட்டு ஓகேவா வண்டி எடுன்னு சொல்கிறாரு. ஸோ வண்டி அப்படியே ரிட்டர்ன் போகுது, அதாவது திரும்ப உங்களோட வில்லேஜ்க்கே போகுது. ஸோ நேராக இப்போ உங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வண்டி விட்டு வெளில இறங்கி போகிறாங்க. ஸோ உள்ளே போகவும் உங்களோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. இன்றைக்கி தானே வந்துட்டு போனார், அது என்ன சாயந்தரம் திரும்ப ரிட்டன் வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகேவும் கூட வந்திருக்கதால வாப்பா எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது நல்லா விசாரிப்பாங்க, அது மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு டீ காஃபியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா காலையில் வந்துட்டு ரிட்டன் மறுபடியும் வந்தால் இதை என்னவா இருக்கும் அப்படின்னு தோணும்ல. ஸோ யாருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பொண்ணையும் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிறனால, ஏன்ப்பா வயனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்துட்டு அண்ணா வந்துட்டு இங்கே வந்து தான் சொன்னால், ஸோ நான் ஆப்போசிட்டில் அதாவது வேற ஒரு வேலை முடிச்சுட்டு வந்தேன் சார், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது இல்லாமல் எங்களுக்கு இந்த ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால வேலை முடிச்சுட்டு அப்புறமா தான் போவோம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னா இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இல்லைங்க பரவாயில்ல, நான் வந்துட்டு வெளிலங்காவது தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னங்க நம்ம வீட்டில் வந்து அதாவது நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்காமல் வெளியே போய் தங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜிமின் பார்க்குறாரு, டே இங்கே வந்ததே அவங்க வீட்டில் தங்கி கண்டுபிடிக்கதானே, அது என்ன நீ வெளியே போகலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், எடுத்ததும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்லடா, சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே அவங்க வந்துட்டு டவுட் வந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஸோ ஜிமினும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களோட ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமை தான் அவங்க கொடுக்குறாங்க.
ஸோ இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. தட் மீன்ஸ் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் வந்துட்டு உங்களோட ரூம் இருக்குல்ல, ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கீழே போய் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கு இருக்காரு. இந்த டைமில் தண்ணி குடிக்க வந்தவங்களோட மம்மி பார்த்துட்டு என்னப்பா ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு வைன் கால் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் தெரியலப்பா இன்னைக்கு இன்னும் ஃபோனே பண்ணல, ஏதாவது வேலைக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வரீங்கன்னு கூட அவன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே என்ன சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு அத்தை நாங்கள் இங்கே இருக்கிறது வந்துட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டாங்க, நாங்கள் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சர்ப்ரைஸா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாங்க அத்தை கொஞ்சம் சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம், ஸோ அதனால நாங்கள் இங்கே இருக்கிறத வந்துட்டு வைன் கிட்ட சொல்ல வேணாம் பண்ண மாட்டாங்க. இங்கே ஜிமின் வரைக்கும் ஃபுல்லாக கிளச்சி போட்டு வச்சிருக்காரு, ஒரு டிஹிடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளா வந்துட்டு பெரிய நம்ம நல்லா படிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மளோட நோட்டை பார்த்தாலே தெரியல, ஃபுல் மார்க் தான் வாங்கியிருக்கிறீங்க எல்லாத்துலேயுமே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நல்லா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு டைம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல், ஸோ அந்த டென்ஷனில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்களா, ஏதாவது அந்த அட்ரஸ் ஏதாவது இருக்குமா, எதுவுமே இல்லாமல் வந்துட்டு டக்கு நீங்கள் இந்த கிளம்பி போக முடியாதுல்ல, ஸோ அதனால அதெல்லாம் தேடிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு வழியாக தேடி தேடி டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மணி 3க்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு. அதனால் அப்படியே தூங்கியிருப்பாங்க 2 பேரும். அப்படியே இந்த குப்பைக்குள்ளேயே தூங்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பாங்க ரூம் ஃபுல்லாகவே. இப்போ தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்க்குறாங்க ரூம் ஃபுல்லாக அதனால யாராவது பார்த்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளில போகிறப்போ ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. அப்படியே அவங்க வெளில வரும்போது அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ அதை பூட்டி கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த லாக் இருக்குல்ல, ஸோ அந்த லாக் பண்ணிவிட்டு சாவியும் கையில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அத்தை மாமா யாராவது பார்த்துட்டா என்ன இப்படி கிளச்சி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவாங்கன்ட்டு அதை பூட்டிட்டாங்க. ஸோ பூட்டி சாவியை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு வெளில வராங்க. இவங்களும் வந்துட்டு ஓகேப்பா குளிக்கிறீங்களா, சுடு தண்ணி போட்டு தரான்னு கேட்கும். இல்லை ஆண்டி அது பரவாயில்ல, நான் வந்துட்டு அங்கே பம்பு செட்டுக்குள்ள அங்கே போய் குளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப ஜிமினுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா அந்த மேரேஜ் டைமில் வந்துட்டு நீங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஏதாவது கூட கூட பேசிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அவருக்கு அப்படியே ஞாபகம் வருது. கரெக்டாக ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே அதாவது ஜேகே அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனால் இங்கே ஜிமின் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டாரு. திரும்பி பார்க்குறாரு, டே நான் என்னடா பேசிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஜேகே மட்டும் தான் நிற்கிறாரு. ஜிமின் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அடப்பாவி அங்கே இருக்கியாடா, நான் லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு டே ஜிமின் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஜிமின் வந்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டே நின்றுருக்காரு. ஸோ அது வேற எந்த இடமும் கிடையாது. அந்த இடத்துல 2 பேரும் வழுக்கி விட்டு அது மாதிரி சேத்துக்குள்ளே வழுக்கி விழுந்திருப்பீங்கல்ல, ஸோ ஜிமினும் அங்கேயே விழுந்திருப்பாரு. நீங்கள் ஜிமின் காப்பாற்றன்னு போயிட்டு 2 பேரும் பொத்துன்னு விழுந்திருப்பீங்க. ஸோ அந்த பிளேஸ் தான். அதை அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்காரு. அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. 1 மந்த் முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு 2 பேருமே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அங்கே இல்லை. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட அவருக்கு தெரியல. அப்படி லைட்டு கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு வெளியே காட்டிக்கல. அப்படியே ஜேகே கூப்பிடுறத பார்த்துட்டு ரிட்டன் மறுபடியும் வராரு. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அந்த தண்ணி தொட்டியில் வந்துட்டு அப்படி குளிக்கிறதுக்கு போகிறாரு. அந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறப்போ அவருக்கு அது ஜேகேக்கும் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சோளக்காட்டு பொம்மையாட்ட அப்படியே கை நீட்டி நின்றுட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஸோ அவர் கூட இது பொம்மை நினச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு உங்கள் மேலேயே கையில் சட்டையெல்லாம் போட்டுட்டு போயிருப்பார்ல, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. அவருக்கு செமையாக சிரிப்பு வருது. அந்த லூசு பாரு ஏதோ பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தா தெரியுமா அன்றைக்கி, நான் கூட ஏதோ பொம்மை சோளக்காட்டு பொம்மை நினச்சிட்டு அவள் கை மேலேயே சட்டையெல்லாம் போட்டுட்டு போனேன், கொஞ்சம் கூட வாடவுல செய்வோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஜிமிக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஜிமின் தான் அந்த மாதிரி உங்களை நிற்க வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரவும் உங்களை ரொம்ப அவர் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஜேகே கேட்குறாரு, என்னடா ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சோகமாயிடுச்சு, மிஸ் பண்ணுறியோ என்ன உன் ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும். யாருடா அவ, அதாவது யார்டா எனக்கு ஒய்ஃப், யார் அவள் எனக்கு ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போகிறாரு. ஜேகே பார்க்குறாரு, ஜிம்னா உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் உன் வாயிலேருந்து வர வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. என்னமோ நீ பார்த்தா அவளை மிஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், யாருன்னா அவளை மிஸ் பண்ண அவனை தவிர நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன் அது ஜிம்ரின்னு கொஞ்சம் வரப்பாவே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஓகே வந்து குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது வேற எனக்கு இருக்கிற வேலையில் விட்டுட்டு இவளை தேடுறதால இன்னொரு புதுசாக வேலை எல்லாம் உங்களாலடா, உன்னால் வந்துச்சுடா. ஆமாம் ஏதோ நீ சொல்லிட்டு இருந்த அன்னைக்கு சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ணாதான் என்னோட லவர் நான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன்டா, என்னடா அதை பற்றி பேசவே இல்லை, 1 மாதம் ஆயிடுச்சு, இப்போ நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல, இப்போ ஏன் நீ அதை பற்றி எதுவுமே பேசல அப்படின்ட்டு ஜிபனுக்கு இப்போ தான் டவுட் வருது. ஏய் சொல்லு, ஏன் நீ வந்துட்டு இன்னும் உன்னோட லவர் பற்றி எதுவுமே வீட்டில் பேசல, அவங்க வீட்டில் போய் பேசணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜேக்கு வந்துட்டு முதல்ல உன்னோட லைஃப்பை பாரு ஓகேவா, முதல்ல அவள் எங்கன்னு கண்டுபிடிக்கலாம்டா, அதுக்கப்புறம் என்னோட ஆளை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை மழுப்புறாரு. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, இவன் ஏதோ சரியில்லையே அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் ஜேக்கன்ட்டு முதல்ல வந்து குளிடான்னு சொல்லிட்டு அப்படி 2 பேர் குளிச்சு முடிச்சுட்டு போகிறாங்க. வீட்டில் சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. ஸோ மாப்பிள்ளையாச்சே அப்படி தடபெல்லாம் வந்துட்டு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. அது பொண்ணுக்கு ஏதோ சர்ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் யாருக்கு தெரியும், அவங்க சொல்கிறது கேட்டாலே அவங்க ஷாக்கு தான் ஆவாங்க, சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதனால் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் நிறைய அப்படியே சாப்பாடு அது இதுன்னு வந்துட்டு நல்லா நான்வெஜ் சமைச்சு வச்சுருக்காங்க. நல்லா சாப்பிட்றாங்க இவங்களும். ஜெக்கிக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அத்தை, நான் வந்துட்டு என் அம்மாவை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு மாதத்துக்கு விடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், கூட்டிகிட்டு வாப்பா ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுவா உங்ககிட்ட சமையல் கற்றுக்கிறதுக்கு தான், எங்கள் அம்மாவை சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வைன் நல்லா தானே சமைப்பா, ஏன் இன்னும் அம்மா தான் சமைக்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஸோ இப்போ வந்துட்டு 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே திருத்துன்னு முழிக்கவும் கேட்குறாங்க, "ஒய் நான் ஒழுங்கா சமைச்சு தரது இல்லையா? அவள் வேலையும் செய்கிறது இல்லையா வீட்டில்? இங்கே எல்லாமே பண்ணுவாளே?" அப்படின்னு சொல்லவும், இங்கே ஜிமின் வந்துட்டு, "இல்லைங்க அத்தை, அது வந்துட்டு அவள் சமைப்பா. ஆனால் வந்துட்டு அம்மா தான் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை எதுவும் அதிகமாக வேலை வாங்க மாட்டாங்க. சின்ன பொண்ணு இல்லையா? ஸோ கொஞ்சம் நாளைக்கு நீ ரெஸ்ட் அப்புறமா பார்த்துக்கலாம். என்னால் முடியலன்னா நீ சமைச்சு கொடுப்பியாமான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அம்மா தான் சமைப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாரு. ஜேகேக்கு அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காரு. ஜிமினா ஜேகேவை திரும்பி அப்படியே முறைக்கிறாரு. ஏன்டா இப்போ இது எனக்கு ரொம்ப தேவையா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே கம்முனுக்கு வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்போ வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் அவங்க வந்து வெளில போகிறாங்க. எங்களுக்கு எதுவும் வேணாத்த, நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு போய் விடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வயல்காட்டுக்குள்ளே போய் தான் போவோம். ஸோ அந்த வழியாக போகிறப்போ கார்லாம் அதில் போகாது. அந்த அது எப்படி சொல்கிறது, வரப்பு இருக்குல்ல, ஸோ அதில் தான் நடந்து போகணும், சைக்கிள் கூட போகாது. நாங்கள் நடந்து போய்க்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே போயிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த புக்கில் அந்த வீடு ஃபுல்லாகவே உங்களோட ரூம் இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ அழகாக வச்சிருப்பீங்க ரூம், ஆனால் வந்து ஃபுல்லாக கிளச்சி போட்டாச்சு நைட்டே. திரும்ப வந்துட்டு இன்னும் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்காக ஒவ்வொரு பேப்பராக தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமின் சொல்கிறாரு, நான் நைட் ஃபுல்லாக தேடிட்டாங்களே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லவும், உனக்கு முன்னாடி இருந்தாலே கண் தெரியாது, இதில் வந்துட்டு இதுக்குள்ளே எங்காவது இருந்தால் நீ தேடி இருப்பியா, போடா நான் வந்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. எங்கே போகிறேன்னு கேட்குறப்போ, நான் அந்த ஃபோனில் வந்துட்டு திரும்ப ஏதாவது நம்பருக்கு இது பேக் டயல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஜிகே வந்துட்டு சரி நீ அங்கே பாரு நான் இங்கே பார்க்குறேன்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் கீழே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோன் இருக்குது, ஸோ டெலிஃபோன் தானே, ஸோ அந்த டெலிஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதாவது நம்பருக்கு இதில் சேவ் பண்ணியிருக்குதா அந்த மாதிரி நல்லா தேடிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அதில் ஒன்றுமே இல்லாத ரொம்ப பழைய மாடலாக இருக்குது. அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு கால் வந்துச்சுன்னா பேச முடியும், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக பண்ண காலுக்கு வந்து ஆனால் அந்த பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால செம கடுப்பாயிடுச்சு அவருக்கு. இப்போ அவளாக ஃபோன் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துருக்காரு. டக்குன்னு ஒரு கால் வருது. ஸோ ஜிமின் நினைக்கிறாரு, அப்படியே அந்த நம்பர் பார்த்துட்டு அப்படி நம்பர் எழுதி வச்சுட்டாரு. ஸோ எழுதி வச்சுட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பேசுகிறப்போ வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த பக்கம் வந்து பேசுறது யார் அப்படின்னா சாரா. ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒயின் அப்படிங்கிறா. ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒயினா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கவும், இல்லைங்க நான் வந்துட்டு சாரா பேசுகிறேன், ஒயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் இங்கே ஜிமின் வந்துட்டு சாரா நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நான் சாரா தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த பக்கம் ஜிமின் என்ன சொல்கிறான்னா, சாரா ஒயின் அவங்க கூட இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. அவளுக்கு ஷாக்கு, ஒயின் என் கூட இருக்கிறாளா, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் வந்துட்டு ஜிமின் பேசுகிறேன் சாரா, ஒயின் வந்துட்டு உங்க கூட இருக்காளா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏங்க இப்படி கேட்குறீங்க, நான் அவளுக்கு தான் கால் பண்ணேன். ஸோ நிறைய டைம் அவள் கால் பண்ணியிருக்கிறா, என்னால் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு வேளை அம்மா அப்பாவாக இருக்கும்னு பயந்துட்டே இருந்தேன். ஸோ இந்த டைமில் அம்மா அப்பா வந்துட்டு இன்றைக்கி வெளில ஒரு பக்கம் போவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவளுக்கு கால் பண்ணேங்க. அவள் வீட்டில் தான் இருப்பான்னு நினச்சிட்டு. ஆனால் அவள் ஏன் கூட இல்லை, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு, நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது சாராக்கு பதிலாக ஒயினை கல்யாணம் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் ஒயின் இங்கேயே இருந்தது, அதுக்கப்புறம் அவர் வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒயின் இங்கே கிளம்புனது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சாராக்கு அழுகே வருது. ஸோ ஜிமின் வந்துட்டு சாரா அப்படியே கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சியோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிட்டு இருக்கிறா. சரி ஓகே, ஒயின் ஏதாவது உனக்கு கால் பண்ணலான்னு கேட்குறப்போ, இல்லைங்க அவள் இந்த நம்பரில் எங்கள் வீட்டிலேருந்து எப்பவுமே கால் பண்ணுவாள், ஆனால் ஒரு மாதமாக அவள் எனக்கு காலும் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நான் திரும்ப அவளுக்கு கால் பண்ணேன். அம்மா அப்பா என்ன கூட இதுக்கு முன்னாடியும் நான் அப்பவே எடுத்திருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட, ஜிமின் என்னால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சுல, சாரிங்க, என்னால் வந்துட்டு அந்த அன்றைக்கி எதுவுமே உங்ககிட்ட பேச முடியல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியல, அந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான், சாரி. அதனால வந்துட்டு என்னோட தங்கச்சியை நீங்கள் எதுவும் அதாவது பழி வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கெஞ்சிடா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஜிம்மி வந்துட்டு, இங்கே பாரு சாரா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேவா, இப்போ உனக்கு பிடிக்காம என்ன கல்யாணம் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு 2 பேர்த்து லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிருக்கும். உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ செய்கிற, அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன நீ முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி பிரச்சனை ஆயிருந்திருக்காது, பட் பரவாயில்ல, எதுவுமே வந்துட்டு தப்பாலாம் நடக்கல, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெச்சூர்டாக பேசுகிறாரு. ஸோ சாராக்கு வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி பேச வச்சுக்கப்போ ஜிம்மி வந்துட்டு பார்க்குறாரு, யார் நானா மெச்சூர்டு, அந்த அளவுக்கு நான் மெச்சூராக இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவளை அப்படி போக விட்டுருக்க மாட்டேனே அப்படின்ட்டு இப்போ அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இப்படி 2 பேரும் பேசிட்டு, சரி ஓகே, நீ வந்துட்டு அவள் எங்கேயாவது போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. சாரா வந்துட்டு சொல்கிறா, இல்லைங்க அவள் என்கிட்ட எதுவுமே சொல்ல, அவள் எங்கேயுமே போனதே இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ அவள் எப்படி போயிருப்பா, என்ன பண்ணியிருப்பா, எதுவுமே எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிறா. ஸோ திரும்ப வாழ ஆரம்பிச்சதும் ஜிமின் மறுபடியும் காம் பண்ணுறாரு, சாரா முதல்ல அமைதியாக இரு ஓகேவா, அவள் வந்துட்டு நான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பியிருக்கிறா. ஸோ உங்களோட அம்மா அப்பா தான் வந்துட்டு அவளை பஸ்ஸும் வச்சு விட்டுருக்காங்க, சியோலுக்கு தான் வந்திருக்கா. கண்டிப்பாக அவள் அதாவது எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் அங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ ஏதாவது நீ இருக்கிற இடம் ஏதாவது அவளுக்கு தெரியுமா, இல்லை அவளுக்கு அங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவளுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சாரா யோசிச்சு பார்த்துட்டு லாஸ்ட்டாக சொல்கிறா, ஜிமின் அது வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கேருந்து கிளம்பி அதாவது அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போது அவளுக்காக வந்துட்டு ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி பார்த்துருந்தேன். ஸோ அவளை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற கனவெல்லாம் கொடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்து வச்சுட்டு அந்த ஒரு பேம்லெட் மாதிரி வச்சுருந்தேன். அவளுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் ரெடி பண்ணி அவளுக்கு அங்கே கொடுத்துட்டு வந்தேன். ஸோ ஒருவேளை அவள் அங்கே வந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனே எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ சிஎல் யூனிவர்சிட்டி தான் சொல்கிறா.
அங்கே வந்துட்டு ஜிமின் இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்குது. சரி ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் முதல்ல போய் அவளை தேடி பார்க்குறேன்ட்டு சாரா அங்கேருந்து கிளம்புறா. சரி ஓகே நீ முதல்ல போய் பாரு, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், வேறு ஏதாவது க்ளூ கிடச்சிச்சின்னா நாங்கள் வந்துட்டு அதையும் இது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. ஸோ கால் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இங்கே ஜேகேவும் வந்துட்டு அந்த பேம்ப்ளெட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. இங்கே பாடா ஏதோ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா கரெக்டு, இப்போ அங்கே தான் போயிருக்கணும், ஏன்னா இப்போ சாரா தான் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. எது சாரா கால் பண்ணாலா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் மேபி சாரா கூட போயிருப்பான்னு நினச்சேன், ஆனால் சாராவுக்கு இப்போ தான் தெரியுது அவள் இன்னைக்கு கண்டிப்பாக அங்கே ஹாஸ்டல் ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சாரா என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த பக்கம் செம ஃபாஸ்ட்டாக அங்கே அப்பவே கிளம்பிட்டு அந்த சிஎல் யூனிவர்சிட்டிக்குள்ள. ஸோ அங்கே போயிட்டு எந்த பிரான்ச் என்ன அப்படிங்கிறது இவளுக்கு ஓரளவுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வக்கீலுக்கு படிக்கிறதுக்குள்ள ஸோ அட்வொகேட் ஆகிறதா பிடிக்கும். ஸோ அதனால அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே தேடி பார்க்கவும் இந்த மாதிரி யாராவது ஒரு பொண்ணு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த சைட் போயிருக்க மாட்டீங்க, நீங்கள் மட்டும் வேறு ஒரு பக்கம் ஹாஸ்டல், அதாவது அந்த யூனிவர்சிட்டி தான் போயிருப்பீங்க, ஆனால் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் பக்கம் நீங்கள் இப்போதைக்கு ஒரு 6 மாதம் கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்கீங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியல, அப்படியே பைத்தியம் பிடிக்குது, இப்போ எங்கேயும் வரலான்னு எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறா. ஆனாலும் கண்டே பிடிக்க முடியல. இந்த பக்கம் ஜேகே ஜிமின் 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ஆனால் வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு, டே இருடா அவள் ஒரு வாட்டி கால் பண்ணுறாளா அப்படின்னு பார்த்துக்கலாம், ஏன்னா ஒரு வேளை அங்கே இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ மேபி அவள் கால் பண்ண சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களோட அம்மா அப்பா வெளில போனீங்க அப்படியே ரிட்டன் வராங்க. எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் வந்துட்டு சமைச்சிருப்பாங்க, பட் அது கொஞ்சம் லைட்டாக தான் இருந்திருக்கும். அதனால இப்போ கொஞ்சம் நிறையா மீன் அது இது நிறையா கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் அங்கே தான் போயிருப்பாங்க போல். ஸோ இப்போ அதெல்லாம் இவர் பார்க்குறாரு, இதெல்லாம் எதுக்குங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா உபசரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிமின் அவள் கால் பண்ணுவாளான்னு 2 பேரும் அப்படியே அந்த ஃபோனையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு ஏங்கப்பா அது 2 பேரும் அந்த ஃபோனை அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு ரொம்ப பழைய மாடல் ஃபோனாக இருக்குது, அதனால தான் வேறு ஃபோன் இதுக்கு பதிலாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரவான்னு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம், எங்களுக்கு இதுவே போதும், என்ன எங்களுக்கு வைண்டாக கால் பண்ணுவா, ஸோ அவகிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு இந்த ஃபோன் போதும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க அப்படியே இந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆகுது, கரெக்டாக நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஆனால் வந்துட்டு ஒரு வேளை இது வைனாக இருந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட வந்துட்டு, அதாவது நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு உங்களோட அம்மா தான் எடுத்து பேசுகிறாங்க. வைனே அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்ப நல்லபடியாக கேட்குறீங்க. ஏன்டி 2 நாளாக ஃபோனே பண்ணலன்னு கேட்கவும், அதுவா வீட்டில் நிறைய வேலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன வீட்டில் வேலையா, நீ வீட்டில் வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா அத்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சும்மா அளந்து விட்டுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் அவுட் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே இவங்களும் கேட்குறாங்க. அடிப்பாவி என்ன புழு புழுகிட்டு இருக்கா பாருன்னு ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட வாய்ஸை ஜிமின் கேட்குறாருல்ல, அதனால அவர் வந்துட்டு அப்படியே மெய்மார்ந்து அப்படியே கேட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு கில்ட்டியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, ஏன்னா அவருக்கு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு எப்படி போய் பேசிட்டு இருக்கிறா, கொஞ்சம் கூட இவளுக்கு இதே இல்லையா, நாங்கள் எவ்வளோ பயந்துட்டு இருக்கிறோம், இங்கே அவள் எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாளோன்னு, எப்படி பாரு உருட்டி விட்டுட்டு இருக்கிறா எல்லாத்துக்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த நம்பரை நோட் பண்ண ஜேகே மறந்துட்டாரு. அதனால வந்துட்டு நீங்கள் பேசி முடிச்சுட்டு அத்தை கூப்பிட்றாங்கன்ட்டு வச்சுட்டீங்க, அத்தை கூப்பிட்றாங்களா, பொய்ய பாருன்ட்டு ஜேகே அப்படி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காரு. நான் கூட அவளை அப்பாவே நினச்சேன்னு. ஸோ பேசி முடிச்சு கால் வச்சதுக்கப்புறமா உங்களோட அம்மா கேட்குறாங்க, ஏன்பா ஜிமின்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா, நாங்களும் வந்து பார்த்துட்டு வந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லவும், இவருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கே அவள் சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க நல்லா தான் இருந்தாங்க, சடனாக இப்போ இது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறா, மற்றபடி ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக அவங்களுக்கு அப்பப்போ காய்ச்சல் ஏதாவது வரும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் விடுங்க, அவருக்கால பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே விட்டுறாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு படுத்து தூங்கிக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஜிகே வந்துட்டு செம்ம டயர்டாக இருப்பார், போய் படுத்துட்டாரு. இப்போ தான் நோட் பண்ணுறாரு, அடே ஜிமினா அப்படின்னு சொல்லவும், ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்பர் நோட் பண்ண மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நம்பர் அப்படின்னு கேட்கவும், அடே லூசாடா நீ, நம்ம எதுக்கு அந்த ஃபோனே பார்த்துட்டு இருந்தோம், அவள் கால் பண்ணானா அந்த நம்பர் நோட் பண்ணால் கண்டிப்பாக அவள் எந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சால ட்ரேஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஜிம்மி அப்படி கேஷுவலாக கேட்குறாரு. என்னடா அப்படியா, திரும்ப அவள் என்னைக்கு கால் பண்ணுவாளோ, நேரத்தில் அப்படி போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ என்னடா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லவும், நான் நம்பர் நோட் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாரு. எப்படா நோட் பண்ண அப்படின்னு சொல்லவும், இங்கே காட்டி எதில் எழுதி வச்சிருக்கேன், உன் கையில் அப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லவும், மனப்பாடம் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாரு. அப்படியே ஜிகே பார்க்குறாரு, அடப்பாவி இது கேப்லடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மி அப்படி நீங்கள் பேசுறதை கேட்டுட்டு அந்த நம்பர் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ அந்த நம்பரை அப்படியே மனப்பாடமும் பண்ணியிருப்பாரு. அதுதான் இப்போ சொல்கிறாரு, டே இது எப்படா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறோம். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சுடா, வீடு பரவாயில்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம், காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே படுத்து தூங்குறாங்க. ஸோ விடிஞ்சதுமே வந்துட்டு ஓகே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாக்கா சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அவங்களும் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லி. அப்படியே ஜேகே பார்க்குறாரு, அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியல, அவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் கெட்டு கூட போயிடும். சரி வீடு பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி அப்படியே பின்னாடி வண்டியில் வச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப
அந்த வில்லேஜ் எல்லாம் தாண்டி ஹைவேக்கு வராங்க. ஸோ ஹைவேல வரும்போது ஜிமின் வந்துட்டு, "ஏன்டா இவ இந்த அளவுக்கு வேலைத்தனம் பண்ணுவாளா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராரு. யாருக்கு ஜிமினா தெரியும்? யாரையுமே நம்ப முடியறதில்ல. "அவ பாரேன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா. அதுவும் பாரு நம்ம வீட்ல இருக்கிறன்னு எப்படியெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு 2 பேத்துக்குமே ஒரு மாரி அது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சிரிப்பா இருந்திருக்கும், இல்ல ஒரு மாரி ஷாக்கா இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இது எல்லாமே டெய்லியும் அதாவது டெய்லியும் உங்களோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசிட்டு, "நீங்க எங்க இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன? உங்க கையில காசு இருக்குதா? என்ன?" எதுவுமே தெரியலல்ல. ஸோ அப்படியே இது 2 பேருமே யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. அப்படியே அந்த இடமே ஃபுல்லா சைலண்ட் ஆயிடுது இந்த காருக்குள்ள. ஸோ ஜிமின்க்கு என்ன அப்படின்னா, "நீங்க நல்லா சாப்பிடுவீங்கல்ல, ஸோ ஒழுங்கா சாப்பிட்டுருப்பாளா? ஒழுங்கா தூங்குறாளா? ஏன்னா நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவ கையில காசு இருக்கா? என்ன பண்றா? எங்க இருக்கா? எதுவுமே தெரியல. ஒரு வேளை சேஃபா இருந்தா பரவாயில்ல. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, ரொம்பவே அவ கஷ்டப்படுறா அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அவ பாட்டுக்கு ராணி மாரி அவங்க வீட்ல இருந்திருப்பா. ஸோ எல்லாத்தையும் நான் தான் கெடுத்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அவரு ஒரு மாதிரி அவரையே ப்ளேம் பண்ணிட்டே உட்காந்துட்டு கார் ஓட்டிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ ஜேகே பார்க்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல விடு" அப்படின்னு சொல்லவும், "நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலடா" அப்படின்னு சொல்றாரு. "நீ சொல்லனாலும் உன் மூஞ்சி பார்த்தா தெரியுது. நீ என்ன யோசிக்கிறேன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அவள சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அதான் அவ நம்பரே கிடைச்சிச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் பார்க்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் தான். ஸோ மேபி அப்போ உங்க கையில கண்டிப்பா ஃபோன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா இந்த நம்பர் அவ கையில இருக்கிற ஃபோன் நம்பரா தான் இருக்கும். பார்த்தா டெலிஃபோன் நம்பர் மாரி தெரியல. ஃபோன் நம்பர் மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பண்றாங்க. நீங்க வந்துட்டு ஃபோனை சைலண்ட்ல போட்டு கிளாஸ்ல இருப்பீங்க. ஸோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபோன்லாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறதே தெரியல. நீங்க பாட்டுக்கு கிளாஸ்லயே தான் இருக்கிறீங்க. அவங்க கிட்டத்தட்ட 20, 30 காலுக்கு மேல பண்ணியிருப்பாங்க. டயர்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ நீங்க ஃபோனை எடுக்கல அப்படின்னும் வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாரி பயமாகுது, பதட்டமாகுது. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு, "எதுக்குடா பயந்துக்கிற? 1 மாசமா உனக்கு அவள பத்தி கவலை இல்ல. அவ இங்க வந்து கூட 1 வாரத்துக்கு மேல 2 வாரத்துக்கு மேல ஆயிருக்கு. திடீர்னு கவலையா? அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பா. முதல்ல ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுன்னு" சொல்றாங்க. ஸோ ஜிமின் செம ஃபாஸ்ட்டா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாரு. "டேய் இவ்வளோ ஃபாஸ்ட்டா நீ ஓட்டவே மாட்டியே! கொஞ்சம் மெதுவா போடா" அப்படின்னு சொல்லவும், "கொஞ்சம் வாய மூடுறியா" அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு ஒரு வழியா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். அங்க உங்க அக்கா சாரா இருக்கால்ல. ஸோ அவ ஒரு பக்கம் தேடி தேடி டயர்ட் ஆயிட்டு, இதுக்கு மேல இங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளோட ரூம்க்கு அவ கிளம்பிட்டா. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ போயிட்டா. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் இன்னுமே போயிட்டு தான் இருக்காங்க. இருட்டே ஆயிடுச்சு. 2 பேரும் இன்னுமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு, "சாரா நம்பர் இருந்தா குடு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சாரா நம்பரா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாடா பேசிட்டு இருந்தீல்ல, நம்பர் வாங்கலையா? அப்புறம் எப்படி போயிட்டு நாளைக்கு தேடுறதா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டேய் நம்பர் கேட்கலடா மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. ஜேகே பார்க்குறாரு. "அது எப்படி ஒயின் நம்பர் மட்டும் மனப்பாடமாச்சு உனக்கு? சாரா கிட்ட நம்பர் கூட கேட்கணும்னு தோணலையா?" அப்படின்னு கேட்கவும், "என்னதான் இருந்தாலும் சாரா எனக்கு வைஃப் இல்லல்ல" அப்படிங்கிறாரு. "ஓ அப்பன்னா ஒயின் உனக்கு வைஃப் ஒத்துக்கிற" அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. "டேய் வைஃப் தான். ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிற. பரவால்ல, பரவால்ல. ஏதோ இந்த அளவுக்கு மாறிக்கிறியே. அது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இருட்டே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. அந்த யூனிவர்சிட்டிக்கு இவங்க ரீச் ஆகறதுக்கு. "உள்ள போய் பார்க்கலாமான்னு" கேட்குறாரு ஜிமின். ஜேகே அப்படியே மேலே கீழே பார்க்குறாரு ஜிமின. "டேய் நில்லுடா இப்பல்லாம் போனோம்னு வச்சுக்கோயேன், திருட்டு கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 2 மணிக்கு எந்த கடை சாப்பாடு திறந்துறாரு. அதான் வந்துட்டு ஒயினுக்கு நிறைய சமைச்சு குடுத்தாங்கல்ல அவங்க அம்மா. அத எடுத்து சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்கவும், பசி அந்த அளவுக்கு 2 பேத்துக்கும். சரி ஓகேன்ட்டு அப்படியே காருக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செம டேஸ்ட்டா இருக்குது. இதெல்லாம் சாப்பிட ஒயினுக்கு தானே குடுத்து வைக்கலன்ட்டு ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்காரு. "டேய் பரவாயில்லடா கொஞ்சம் மிச்சம் வை. காலையில அவள கண்டுபிடிச்சோன்னா அவளுக்கு குடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லவும், "ஓ அப்ப கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உனக்குன்னு?" கேட்குறாங்க. "அதான் ஃபோன் நம்பர் இருக்குதுல்லன்னு" சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த நம்பர் அப்படியே காட்டிட்டு இருக்காரு. "இது உன்ன வச்சுக்கிட்டு நீ என்னென்ன பண்ண போறியோ பார்த்துக்கலாம்டா கண்டுபிடிக்க முடிஞ்சா படி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்துடுறாங்க அந்த காருக்குள்ளேயே. நீங்க இன்னுமே வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்தே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா, இன்னைக்கும் உங்களோட அம்மாக்கு நீங்க கால் பண்ணல. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு அப்படியே வந்து படுத்திருப்பீங்க. ஸோ, அப்படியே தூங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த டைம்ல வந்துட்டு ஒரு மாரி லைட்டா தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ, எந்திரிச்சு பார்க்குறப்போ, அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு லைட்லாம் போடுவீங்க. ஸோ, லைட் போட்டப்போ அப்படியே விண்டோல பார்க்குறீங்க. உங்களோட ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் நிக்கிற மாரி இருக்குது. ஏதோ தெரியல உங்களுக்கு அப்படியே வந்துட்டு விண்டோ அந்த கர்டைன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் கார் மாரியே இருக்குது. மாமா கார் மாரியே இருக்குல்ல. நமக்கு வர வர கண்ணு கெட்டு போச்சு. நம்மள நினைக்கவே மாட்டேங்கிறாரு அவரு. ஆனா நம்ம பாரு எப்ப பார்த்தாலும் அவரே நினைச்சுட்டு இருக்கிறோம். ச்சீ! உன்னோட மூளை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே திட்டிக்கிறீங்க. அப்படியே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்ப ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. நிறைய மிஸ் காலா இருக்கு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு திரும்ப நீங்க அந்த டைம்ல கால் பண்றீங்க. ஸோ 2 டைம் கால் ரிங் போயிருக்கும். ஐயய்யோ! இந்த டைம்ல கால் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோன் சைலண்ட்ல இருக்கிறனால அது உங்களுக்கு தெரியல. அப்படியே ஃபோன பக்கத்துல வச்சுட்டு படுத்து தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் 2 கால் அதாவது 2 மிஸ் கால் வந்திருக்கும்ல. ஸோ அத அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குனு அவங்க எந்திரிச்சு, "டேய் ஒயின் கால் பண்ணியிருக்கிறாடா" அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், "ஏய் திரும்ப கால் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கால் பண்ணா எப்படி எடுப்பீங்க? நீங்க தான் போய் தூங்கிட்டீங்கல்ல. அது சைலண்ட்ல இருக்குது. திரும்ப நீங்க எடுக்கவே இல்ல. அவங்களும் 10, 15 தடவ கால் பண்றாங்க. ஏதாவது பிரச்சனையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு 2 ரிங்க மட்டும் விட்டு கட் பண்ணிட்டு போயிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. ஆனா இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்த மனுஷங்க வந்துட்டு இப்ப தூக்கமே இல்லாம அப்படியே முழிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அவ வந்து கால் பண்ணியிருக்கிறா அப்படின்னா, ஒருவேள நம்ம நம்பர் தெரிஞ்சு கால் பண்ணியிருப்பாளா? இல்ல அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எதனால கால் பண்ணா? இப்ப ஏன் எடுக்க மாட்டேங்குது? ஜிம்மினுக்குன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்குது. அப்படியே அந்த காருக்குள்ள இருந்து வெளிய இறங்கி வந்துட்டு, "நான் உள்ள போய் பார்க்கட்டா? உள்ள போய் கேட்கட்டா?" அப்படின்ட்டு இருக்காரு. "டேய் மணி 4 ஆகுதுடா. இந்நேரத்துலலாம் போக்கூடாதுடா. இருடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் புடிச்சு வைக்கிறாங்க. ஒரு வழியா வந்துட்டு அப்படியே விடியுது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் நீங்க அப்படியே நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸோ இன்னுமே அந்த கார் அங்க தான் நிக்குது.
காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாம். அடியே வைனு, உனக்கு வந்துட்டு இப்படி காமால கண்ணுன்னு தான் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஜிமின் மாமா மாதிரியே தெரியுறாங்க, அவங்க கார் மாதிரி தெரியுது. இதெல்லாம் சரியில்லை. வர வர உன் போக்கே சரியில்லை. அவருக்கு தான் உனக்கு பிடிக்கலல்ல. நீ வந்துட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு போய் குளிக்க போயிட்டீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு தூங்கியே இருக்க மாட்டார்ல நைட்டு ஃபுல்லாக. அப்படியே வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துட்டு அந்த ஹாஸ்டல் வந்து வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு போய் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, ஒரு வேலை வருவாளா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க, தலை மட்டும் சீவிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தலை வாரிட்டே இருக்கிறப்ப அப்படியே லைட்டாக அந்த விண்டோ பக்கம் உங்கள் கண்ணு வருது. ஸோ அப்படி வரும்போதும் அங்கே ஜிம்மி நிற்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யாரை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. யாரை பார்த்தாலும் அப்படியே தெரியுது, எங்கே பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. வர வர என் கண்ணும் சரியில்லை, என் மூளையும் சரியில்லை, என்னோட ஹார்ட் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு எப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரு கொஞ்சம் நேரம் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் வந்துட்டு அவர் அங்கேயே நிற்கிற மாதிரியே தெரியுது. இது இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸாக அந்த விண்டோ கிட்ட மெதுவாக வரீங்க. கவனிக்கிறீங்க, அந்த கண்ணை அப்படி சுருக்கிட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். ஸோ அப்படியே உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆத்தாடி மாமாவா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் வேற சும்மாவே நம்மளை பார்த்தாவே கடுப்பாவாரே. அதுவும் நம்ம இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமா, கண்டுபிடிச்சிட்டாரா? கடவுளே, அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களோ இல்லையே, அவங்களுக்கு இவங்க நம்பர்லாம் தெரியாதே. ஒரு வேளை இவங்க அங்கே போய் பார்த்துட்டாங்களா? இல்லை இவர் வந்து நம்மளை தெரியல போக மாட்டாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, பார்க்கறதுக்கார டென்ஷனாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமினா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி சும்மா நடந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு உங்களை பார்க்க வரைக்கும் மனசே கேட்காது போல். அதுவும் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ திரும்ப டைம் வந்துட்டு நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஃபோனை பார்த்தா கரெக்டாக கால் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஜிமின் கையில் பார்க்குறீங்க, ஃபோன் இருக்குது. ஸோ அவர் எப்படி ஃபோனை காதில் வச்சிருக்காரு. ஐயோ, ஒரு வேளை இது ஜிமின் மாமாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நீங்கள் எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ கட் ஆயிடுச்சு. அவர் ஃபோன் அப்படியே கீழே வச்சுட்டு திரும்ப மறுபடியும் கால் பண்ணுறாரு. பார்த்துட்டே இருக்கிறீங்க. கரெக்டாக அவர் கால் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களோட ஃபோன் அடிக்குது. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஐயோ மாமா தான். ஏன் நம்பர் எப்படி கிடச்சிது, கடவுளே எப்படி மாறிக்கிட்டேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் கால் எடுக்கவே இல்லைல்ல, அதனால செம கடுப்பாயிடுச்சு. உள்ளே ஜேகே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. ஜிமின் பாட்டுக்கு ஃபோனை தூக்கி அப்படியே உள்ளே எரிஞ்சிருப்பாரு. அவரோட மூக்கிலே போய் பட்டுருச்சு. அவர் ஐயோ அம்மான்னு கத்திட்டு எழுந்திருக்கிறாரு. ஸோ ஜிமின் என்னடா இது கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இன்னமும் என்னோட மூக்கிலே வந்து விழுந்துருச்சுடா, அவ்வளோதான், ஒரு கோடாரி வந்து விழுந்த மாதிரி இருக்குது, என் மூக்கில் ரத்தம் வருதா பாரு அப்படின்னு சொல்லவும், நீ பாரு, ஒரு ஃபோன் பட்டாலும் நீ செத்து போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாரு. எது ஃபோன் பட்டுச்சா, அப்படின்னு தான் தூக்கி போட்டியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் தான் தூக்கி போட்டேன்னு, இப்போ வாய் மூடிட்டு தூங்க, எப்போத்தாலும் தூங்கிட்டே இருக்கிறேன், தூங்கித்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ ஜேகே இந்த பாரு, நீ தான் வெளியே நிற்கிறீல்ல, 2 பேர் வெளியே நிற்கணுமா என்ன, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு தூக்கவும் வரல, நடக்கவும் முடியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் மேலே நின்று பார்த்துட்டே தான் இருந்திருப்பீங்க. ஜிம்முக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படி ஃபோனை தூக்கி எரிஞ்சிருப்பார்ல, எல்லாமே பார்த்துருக்குறீங்க. பார்த்துட்டு செம்மையாக பயந்துடுறீங்க. ஆத்தாடி, நான் ஃபோன் எடுக்கலன்னு அப்படி தூக்கி போட்டாரோ, கையில் கிடச்சா என்னையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவாரே. என்னாலும் சரி, இன்னைக்கு இந்த ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது, வைனே பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட கண் அப்படியே அந்த ஜிம்மின் பார்த்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோனும் எடுக்கல, இந்த பக்கம் வெளியும் வரல. ஒரு வேளை நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா ஒரு கெஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் காணோம். அப்போ ஒரு நாள் தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இப்படி மண்டை பிச்சுக்குது ஜிமினுக்கு. அப்படியே இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு. நடந்துட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜேகே தூங்கிட்டு இருக்காரு. செம கடுப்பாயிடுச்சு. கிட்ட போகிறாரு. ஸோ போயிட்டு எழுப்புறாரு. ஜேகே எந்திரிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும், ஜேகே அப்படி கண்ணு முடிச்சு ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, நல்லா தூங்கு, உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன கவலை, நல்லா தூங்கு, எல்லாமே உன்னால தானே, உனக்கு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படியே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்க. அவள் ஓடி போய் அவள் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் இப்போ அவள் எங்கேயோ ஓடி போயிட்டா. நான் எங்கெங்கெல்லாம் தேடுறது, கடவுளே எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் இழுத்துட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே பார்க்குற, நீ தாண்டா என்ன தூங்க சொன்ன, மறுபடியும் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே ஜிம்முக்கு கடுப்பாகுது. மரியாதையே தூங்கு, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. தூங்கிட்டு தான் இருந்தேன், இவன் தானே எழுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேக்கு புரிஞ்சிச்சு. ஜிம்மி வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு அப்படியே வச்சு வெளியே வராரு. நீங்கள் வந்து யாருக்கிட்ட ஜிமின் மாமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த பக்கம் வந்து டோர் ஓப்பன் ஆகுது. யாராக இருக்குன்னு அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே, ஜேகே மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படி ஜேகேவே பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜேகே வந்துட்டு, டே ஜிம்னா கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா, மேபி வரதுக்கு லேட் ஆகும், அந்த பிள்ளை தூங்கினா எந்திரிக்காதுன்னு தெரியும்ல உனக்கு. ஸோ ஒரு வேளை அவள் சாயந்தரம் கூட எந்திரிச்சு வரலாம், ஆனால் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும், இன்னைக்கு இந்த இடம் தான் அப்படின்னு. இன்னைக்கு இங்கேருந்து போக மாட்டாங்களாட்டு இருக்குது, உங்களுக்கு வேறு கிளாஸ் இருக்குது. ஸோ எப்படி போகிறதுனே தெரியல. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டெஸ்ட்டுன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது சும்மா டெஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் மாதிரி. இந்த நீங்கள் படிச்சிருக்கீங்களே, ஸோ இந்த டைம் நீங்கள் படித்த எல்லாமே வந்துட்டு அது இம்பார்ட்டண்ட் எக்ஸாம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து அதனால் எழுதியே ஆகணும். அதனால் நீங்கள் இப்போ போயே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு ஃபோனை மறுபடியும் சைலண்ட்டில் போட்டிங்க. ஏன்னா ஃபோன் பண்ணால் அப்படி, அதாவது அவர் கால் பண்ணார்னா மாட்டிப்பீங்கன்ட்டு சைலண்ட்டில் போட்டுட்டு அப்படி எடுத்து பேக்கில் வச்சுட்டு மாஸ்க்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்க. மாஸ்க்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளில வரீங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. பிள்ளைங்களாம் பார்க்குது, ஏன்னா இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட வில்லேஜில் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்படி தான் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல. ஸோ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஐயோ இதை பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்களேன்ட்டு திரும்ப மேலே ஓடுறீங்க. மேலே ஓடிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுறீங்க. ஸோ அவ வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. எதுக்கடி நேரத்தில் எழுப்புறேன்னு சொல்லவும், அதுவா எனக்கு உன்னோட ட்ரெஸ் இன்றைக்கி கடனா தரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எத்தனாலும் சொன்னேன் நீ போட்டுக்கவே மாட்டேன் இன்றைக்கி மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறா. அது வந்துட்டு அது வந்துட்டு ப்ளீஸ் நீ குடுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவக்கு ரொம்பவே க்ராப் டாப்பாக எடுத்து கொடுக்குறா. ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது அந்த பேண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டாப்பும் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. அத்தாடி இது என்ன இது உள்ளே போடுற மாதிரி இருக்குது. இது வேணாம் கொஞ்சம் பழத்தையா கூட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் வந்துட்டு தேடி பார்க்குறா. அவகிட்ட ஒன்று கூட இல்லை. ஸோ 2 பேத்துக்கிட்டே இல்லை. அதனால சரி வா பக்கத்தில் ரூமில் யார்ட்டையும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. ஸோ பக்கத்தில் ரூமில் பொண்ணுங்களாம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் ட்ரெஸ் முடியுமா அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணாம் அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு அந்த கிராப்டாக காட்டுறாங்க. இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறா இவள் இப்படி போடுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க நிறைய ட்ரெஸ் எடுத்து உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் லாங்காக வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ராக் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு கொடுக்குறாங்க. இது ஓகேவா இதை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் நீங்களும் சரி ஓகேன்ட்டு அதை வாங்கி போட்டுக்கிறீங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக பிங்க் கலரில் வந்துட்டு டாட்டாக ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு இதுக்கு மேலெலாம் ட்ரெஸ் வந்துட்டு எங்களால் கொடுக்க முடியாது. இதுவே இருக்குது அதாவது எங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இதுதான் பெரிய ட்ரெஸ் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாங்கே வந்துட்டு முடிக்க கீழே வரைக்கும் தான் இருக்குது. ஃபுல்லாக கால் லென்த்துக்கெல்லாம் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க பேண்ட் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் பேண்ட் போட நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேணும் அடம் பிடிக்கிறீங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு பேண்ட்டை போடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை போட்டு பார்த்தா ரொம்பவே காமெடியாக இருக்குது. இங்க கண்டிப்பாக நான் இது சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறீங்க. நீங்கள் பார்க்கறதுக்கே வியர்டாக இருக்குது. அப்படியே மாஸ்கெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க இவளுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன்ட்டு வரீங்க. இப்போது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக தான் வரீங்க. கொஞ்சம் போல்டாக தான் இருக்குது. ஏன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படியே வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டிருப்பீங்களே அந்த மாஸ்கில் அந்த காதில் மாட்டுவல அது அப்படியே அந்த விழுந்துருது. அப்படியே பொச்சுன்னு கீழே விழுந்துருது. உங்களுக்கு அப்படியே செம ஷாக்காக இருக்குது. அப்படியே டக்குன்னு திரும்பிட்டீங்க. நான் ஒரு கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னா ஜிம்மி இந்த பக்கம் திரும்பி பார்த்துருப்பாரு. அப்படியே டக்குன்னு திரும்பிட்டீங்க. ஸோ திரும்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொடுக்கணும்னு மாஸ்க் தூக்கிட்டு ஓடுறீங்க. உள்ளே ஓடி போயிட்டு அட கடவுளே இந்த மாஸ்க்கும் இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாமே எனக்கு சதி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்குல்ல அதை தான் எடுக்கிறீங்க. கடைசி வரைக்கும் இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே ஃபேஸ் எல்லாம் கவனாலும் வந்து அது கவர் ஆக மாட்டேங்குது. ஐயோ என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குதுல்ல அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கார்ஃப் எல்லாம் எடுத்து கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்கார்ஃப் எல்லாம் எடுத்து அப்படியே ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாகவே கட்டியாச்சு. பார்த்தாவே வித்தியாசமாக இருக்குது. அழகாக ஒரு டாப் போட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கட்டிட்டு இப்படி வரீங்க. ஒரு வழி அப்படி நீங்கள் வந்துட்டு இருக்கிறப்ப வெளியே வந்துட்டீங்க. ஜிம்மின் அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிம்மினையே பார்க்குறீங்க. பயமாக இருக்குது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாரோ என்னமோன்ட்டு. ஆனால் வந்துட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. ஆனாலும் அவர் வந்துட்டு எப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடல எதுவும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக அவர் தாண்டி தான் போகிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் வேறு யாராவது வராங்கன்னு பார்த்துட்ருக்காரு. ஆனால் என்னவோ தெரியல ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த பக்கம் அவரை கிராஸ் பண்ணி போனதுமே என்ன பண்ணுறாருன்னா வயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஆத்தாடி மாமா கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. திரும்பல ஆனால் அந்த பக்கம் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குது. கையெல்லாம் அப்படியே நடுங்குது. உடம்புலாம் வேர்த்து கொட்டுது. ஆத்தாடி ஒயினி இன்னைக்கு மட்டும் அவர் கையில் சிக்கனன்னு வையே நீ கைமா தாண்டி ஆல்ரெடி செம கடுப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அடங்கிட்டு நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் செமையாக ஒரு மாதிரி கோவத்தில் தான் அங்கே இங்கே தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ திரும்ப ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். டா